இப்போ பஞ்சவர்ணத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு சிஷ்யன் திரைப்படம் மொத்தமே வந்து 23 நாளில் உருவான ஒரு திரைப்படம். அது வந்து பஞ்சவர்ணத்துக்கு போய் பஞ்சவர்ணம் ரஜினிகாந்த்கிட்ட போய் பார்த்து படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட படம் இல்லை. அவர் வந்து ரொம்ப நாள் கேப் ஆச்சு பஞ்சு சாருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணோன்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து இருக்கிற டேட் ஒரு 15 நாள் தான் இருக்குது. சரி, இந்த 15 நாள் அவர் கொடுப்போம், ஒரு கௌரவ வேஷத்தை நம்ம நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோன்னா அவர்கிட்ட நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்குமே அப்படின்ட்டு எஸ்.வி. முத்துராமன்ட்ட சொல்கிறார். சார், நான் 15 நாள் தந்துடுறேன், நீங்கள் பஞ்சு சார்ட்ட சொல்லுங்கள், உடனே படம் ஆரம்பிச்சு சொல்லுங்கள். இப்போ எஸ்.வி. முத்துராமன் சொல்கிறாரு, நீ 15 நாள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பஞ்சு சாருக்கு பெரிய உதவியாக இருக்காது. அதுக்கு பதில் 25 நாள் கொடு, நான் ஒரு முழு படத்தையும் எடுத்துடுறேன், கெஸ்ட் ரோல்லாம் கிடையாது, முழு படத்தை ஒன்று வச்சு எடுக்கிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவன்ட்டு மறுநாள் திரும்பி தொடர்பு கொள்கிறாரு. சார், நான் கொடுக்குறேன் 25 நாள், ஆனால் 25 நாளை தாண்டி என்னால் ஒரு நாள் கூட தர முடியாது, நீங்கள் 25 நாளில் நிச்சயமாக முடிச்சிடுவீங்களான்னு கேட்குறாரு. எஸ்.வி. முத்துராமன் பற்றி உங்களுக்கு தெரியுமே, அவர் நல்ல திட்டமிட்டு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதனால் போதுன்னவர் 23 நாட்களில் ரஜினிகாந்துடைய காட்சியை முடித்தார். அதான் குரு சிஷ்யன். அப்படி 23 நாளில் முடிஞ்ச படம் எப்படிப்பட்ட வசூல் சாதனையை செய்தது அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு வெற்றியை குவித்த படமாக அந்த படம் வந்து